உலக யோகா தினம் வரும் ஜூன் 21 நடக்கிறது. இதையொட்டி இந்திய சுற்றுலா அமைச்சகம், மகாத்மா காந்தி யோகா நிறுவனம் மற்றும் இந்தியன் யோகா சங்கம் சார்பில் மதுரை தெப்பக்குளம் கீதா நடனகோபால நாயகி மந்திர் வளாகத்தில் முன்னோட்ட யோகாசனம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மகாத்மா காந்தி யோகா நிறுவன இயக்குநர் கங்காதரன் தலைமை வகித்தார். ஒருங்கிணைப்பாளர் பாரதி கங்காதரன் வரவேற்றார். இந்தியா டூரிசம் சென்னை உதவி இயக்குநர்கள் பத்மாவதி, வேல்முருகன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக காந்தி கிராமிய பல்கலை ஓய்வு பேராசிரியரும் மகாத்மா காந்தி யோகா இன்ஸ்டிடியூட் நிறுவனருமான ரவிச்சந்திரன், டாக்டர் சாவித்ரி ரமேஷ், ஐடி இயக்குநர் சுரேஷ் பாக்கியம் பங்கேற்றனர். பேங்க்ல மணி டெபாசிட் பண்றோம் வருங்காலத்துக்காக. ஆனா அதுல முக்கியமானது அந்த வருங்காலத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஹெல்த் இஸ் வெல்த். நமக்கு நோய் வரும்பொழுதுதான் தெரியும் அந்த ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ். அதை நம்ம முதல்லயே புரிஞ்சுக்கிட்டு பேங்க்ல மணி டெபாசிட் பண்றதுக்கு மாதிரி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணா உடம்பு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அந்த உடம்பு மனசு பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு யோகாசனம் ரொம்ப முக்கியம். யோக கலை என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோயை நமக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய கலை. திஸ் இஸ் எ பிரிவென்டிவ் மெத்தட். வந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய கலை, அந்த நோயை கட்டுப்படுத்துகிற கலை. மூன்றாவது, அதன் பிறகு நோய் வராமல், சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சஸ்டனன்ஸ். இந்த மூன்று பணிகளையும் யோகா செய்கிறது. திஸ் இஸ் எ பிரிவென்டிவ் ஆர்ட், கியூரேட்டிவ் ஆர்ட், சஸ்டனன்ஸ் ஆர்ட் என்று சொல்லலாம். எனவே இந்த கலையை நாம் பிராக்டிஸ் பண்ண. நிகழ்ச்சியில் சிறுவர் முதல் முதியோர் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசனம், மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் யோகா மேட், கேப், டி-ஷர்ட் மற்றும் காலை டிஃபன் வழங்கப்பட்டது. 6